பிரைஸ் தி லார்ட். பிஎஸ்டிஎஃப் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நேரத்தில் உங்களோடு பேசும் தேவ வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27, 28 வார்த்தை. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இந்த 2 வேத வார்த்தைகளில் இயேசு கிறிஸ்து அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். யவீரு என்ற ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள், சிறு வயது மகள் மரித்து போய்விட்டால் என்று எல்லாரும் அந்த இடத்துல அந்த குழந்தை மரித்து போய்விட்டது என்று சொல்லி அந்த இறுதிச் சடங்குக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உற்றார் உறவினர்கள், ஊரார்கள் எல்லாரும் கூடிவிட்டார்கள். அந்த பெண்ணை குறித்து துக்கப்பட்டு கவலைப்பட்டு அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும்போது இந்த ஜெபாலய தலைவர் இயேசுவை தேடி வந்து, என் மகள் மரித்து போய்விட்டால் நீங்கள் வந்து என் மகளை சுகப்படுத்த வேண்டும், எழுப்ப வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ மரண அவஸ்தையாக இருக்கிற என்று வேண்டிக்கொள்வார். எவருடைய வீட்டுக்கு இயேசு வந்து, அந்த சிறு பெண் மரிக்கவில்லை, அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவள் கையை பிடித்து தூக்கி, தலித்தாகும் என்று சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி தூக்கி, சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி, உனக்கு சொல்லு என்று சொல்லி கையை பிடித்து தூக்கி விட்டார். அந்த சிறு பெண் மரித்து போனாள் என்று நினைத்து ஊர் மக்கள் எல்லாம் அந்த இறுதிச் சடங்கு கூடிய காரியங்களை எல்லாம், ஈமச்சடங்கு வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது இயேசு வந்து அந்த சிறு பெண்ணை கையை பிடித்து தூக்கி உயிரோடு எழுப்பினார். அவள் தூங்கி கொண்டுதான் இருந்தால், அவர் சாகவில்லை என்று எழுப்பிவிட்டார். இந்த அற்புதத்தை பார்த்த அநேக ஜனங்கள் அந்த தேசமெங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அற்புதத்தை பற்றி பேசினார்கள். அந்த சங்கதி எல்லாம் அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லி வார்த்தையிலே வாசிக்கிறோம். இந்த சிறு பெண்ணை இயேசு மரித்து போன அந்த பெண்ணை, இறுதிச் சடங்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த சிறு குழந்தையை இயேசு உயிரோடு எழுப்பினாருங்கிற செய்தியை அந்த தேசம் எங்கும் பரவிருச்சு. உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல இருக்கிற 2 குருடர்கள் இருந்தார்கள். அந்த 2 குருடர்களும் இயேசுவின் இடத்துல வந்து, மரித்து போன ஒரு சிறு குழந்தையவே உயிரோடு எழுப்பிய அவர் நமக்கு குருடாக இருக்கிற இந்த கண்ணிலிருந்து பார்வையை கொடுக்க முடியும், குருடான கண்களை தொட்டு சுகப்படுத்தி பார்வையை அளிக்க முடியும் என்று நம்பினார்கள். நம்பி இயேசுவை தேடி வர்றாங்க. இயேசு அந்த இடத்த விட்டு போயிட்டார். அந்த 2 குருடர்களும் அவருக்கு பின்னாலேயே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வேண்டிக் கொள்கிறார்கள். அப்பொழுது இயேசு ஆண்டவர் அவர்கள் பின்னாலேயே வருகிறதை பார்த்து, இயேசு அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர்களுக்கு நீங்கள் சுகமாகட்டும், உங்கள் பார்வை கிடைக்கட்டும் எதுவுமே சொல்லலை. அவர் வேகமாக நடந்து போய்விட்டார், எந்த பதிலும் சொல்லாமல். எங்கே போனார் என்று நாம் பார்க்கும்போது அடுத்த 28வது வார்த்தையில் நான் வாசிக்கும்போது, அவர் ஒரு வீட்டுக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு வீட்டிலே போய் அவர் தங்கி இருக்கிறார். கொஞ்ச நேரம் இளைப்பாரி கொண்டு இருக்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தார். அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுக்கு போய் இருக்கும்போது கூட இந்த குருடர்கள் வழியிலே பார்த்து இயேசுவை பின்பற்றி பின்தொடர்ந்து போய் வேண்டிக் கொண்டார்கள். இயேசு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் போய்விட்டார் அமைதியாக. அந்த வீட்டுக்கு போன பின்பும் அந்த வீட்டில் இருக்கும்போதும் இந்த குருடர்கள் தொடர்ந்து போய், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு பார்வை நீங்கள் தான் கொடுக்கணும், எங்களுக்கு பார்வை, குருடான கண்களிலிருந்து சுகப்படுத்துங்க, பார்வை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அந்த குருடர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். இயேசு குருடர் அவர்களை பார்த்து, இந்த காரியத்தை இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டார். எந்த காரியத்தை செய்ய? உங்கள் 2 பேருடைய குருடான அந்த கண்களில் பார்வையை கொடுக்க முடியும், அதுக்கு எனக்கு வல்லமை இருக்குது, பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களான்னு சொல்லி அந்த குருடர்களே கேட்டார். அதற்கு அந்த குருடர்கள் இயேசுவினிடத்திலே பதில் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறீர்களா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறேன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம்,
விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தமே அவர்களுக்கு அந்த இடத்துல சுகமாகிறதை, குருடான கண்கள் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுடைய பிள்ளைகள், இயேசுவை நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மேலே, அவர்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மேலேயும் அவருக்கு உண்டான சர்வ வல்லமையின் மேலே இன்றைக்கு விசுவாசம் இல்லாதவர்களாகவே இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த விசுவாசம் இல்லாதவர்களுக்கு இயேசு இந்த குருடர்களை பார்த்து கேட்டது போல, இதை செய்ய உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில், உங்களுக்கு இருக்கிற இந்த வியாதியில், உங்களுக்கு இருக்கிற இந்த கஷ்டத்தில், உங்களுக்கு இருக்கிற இந்த கவலையில் இருந்து நான் விடுதலை செய்ய, இயேசுவால் விடுதலை செய்ய முடியும், அவர் வல்லமையினால் விடுதலை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீங்களா, நீங்கள் விசுவாசிக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு அந்த குருடர்களை பார்த்து கேட்ட இயேசு இன்றைக்கு நம்மையும் கேட்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அந்த குருடர்கள் சொன்னார்கள், ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு வல்லமை இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு அங்கே என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது இயேசு அவர்களுடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவருக்கும் அறியப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அடுத்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற இயேசு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி அவங்க கண்களை தொட்ட உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நமக்கு கூட விசுவாசம் குறைவாக இருக்கலாம். அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் விசுவாச குறைவு வரலாம். இதை செய்ய ஆண்டவர் இயேசுனால் முடியுமா, அவர் செய்வாரா மாட்டாரா, இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகங்கள் அவ்வப்பொழுது நமக்கும் எழும்பலாம் நம்ம இருதயத்தில். அப்போது வரும்போதெல்லாம் ஆண்டவர் அந்த குருடர்களை பார்த்து கேட்டது போல நம்மையும் பார்த்து கேட்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் நம்புகிறீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இயேசுனுடைய வல்லமையினாலே உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தின்படியே அது முற்றிலுமாக ஜெயமாக மாறும், விடுதலை கிடைக்கும். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வார்த்தையில் நான் வாசித்து பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நாம் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு மார்த்தாள் மரியாளிடத்தில் சொன்னார். லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டார்கள். ஆம் அன்பானவர்கள், நாம் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீரோடு இருந்தாலும், வியாதியோடு இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே இதை செய்ய வல்லமை முடியும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே முடியும் என்று விசுவாசியுங்கள். விசுவாசித்து நீங்கள் பலனடையுங்கள், பயன்பெறுங்கள். கர்த்தர் தாமே அடுத்த செய்தி மூலமாக உங்களோடு பேசும் வரை கர்த்தர் இந்த செய்தியோடு கூட உங்களோடு இடைப்படுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.